ஆனால் ரொம்ப அண்மை காலமாக பாஜகவும் எங்களை இழுத்துக் கொள்வதை நம்மளால நினைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். எப்படியாவது சீமானை வந்து அகாமடேட் பண்ணிட மாட்டாங்களா நம்மளோட இதுக்குள்ள ஒண்ணு அவங்க ஓட் பேங்க் காரணமா தான் வந்து அகாமடேட் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். எப்படி பேசினாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்னு தெரியும். ஆனால் தொடர்ச்சியா பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் இம்பாக்ட் தி ஆடியன்ஸ். அவர்களுக்கு ஒரு சார்பு நிலை பாஜகவின் பக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட உருவாக்கும். இங்க நம்ம பொதுவாகவே அரசியல் தளத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய நேர்மையான அரசியலை மக்கள் வெகுஜன மக்கள் பாராட்டுவது என்பது ஒரு விஷயம். ஆனால் ஒரு வலதுசாரி இயக்கம் ஒரு கட்சி ஒரு இடதுசாரி இயக்கத்தை பத்தி பாராட்டுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் நுணுக்கம் இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரியறதுக்கு சிரமமா இருக்கலாம். ஆனால் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு சிரமமா இருக்காதுல்ல. அப்போ அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நரேஷனை செட் பண்ணி நம்ம பக்கம் இழுத்துலாம் அப்படின்னா ஒன்னு அவர்கள் எங்களுடைய வாக்குகளை குறைப்பதற்கான நோக்கம் இருக்கு அதற்கு பின்னாடி. அப்படி இல்ல அப்படின்னா அவர்களோட சேர்ந்து அவர்கள் கூட்டணியில இணைனுங்கிறதுக்கான ஒரு விதையாக இதை நம்ம பார்க்கலாம்.